திருஞான சம்பந்தர் பாடிய நைவளம் என்கின்ற பண் மறந்து போகக்கூடாது. அருமையா நம்ம திருவண்ணாமலை தேவாரத்துல ஞானசம்பந்தர் பாடுகிற ஒரு இசை வடிவம் பிற்காலத்துல எப்படி வருதுன்னு பாருங்க. உண்ணாமுல்லை உமையாளோடு உடனாகிய ஒருவன், என்னுடைய நடை தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா, உண்ணாமுல்லை உமையாளோடு உடனாகிய ஒருவன், சென்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருளி திறன் மழலை முழவதிரும், அண்ணாமலை கொழுவர் பிணை வழுவர் வண்ணம் அருளே. இதுதான் பிற்காலத்துல கம்பராமாயணத்துல வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரை சோதியில் மறைய, பொய்யோ என் இடையாளோடு இளையானோடு போன். அந்த சந்தம் பாரதிதாசன்ல கொல்லை பாழினையடடா மிகு கொடியோ செயலறவே, புகை வாழொரு புலியே மிக குணமேவிய தமிழார். இதுதான் திரைசில என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்கு? திருஞான சம்பந்தருடைய நைவளம் என்ற பண். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. தமிழிசை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், நிறைய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் நம்ம தேட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம 103 தமிழ் பண்கள் இருந்ததுன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துக்கு ஒரே எழுதினவங்க எழுதியிருக்கிறாங்க. தமிழ்ல இன்னைக்கு 103 தேடினாலும் கிடைக்க முடியலையே, எல்லாம் பேர் மாற்றம் அடைஞ்சிருச்சு. இப்ப நீங்க ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய காலத்து பாட்டு, அந்த ராகத்துக்கு பேர் கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்யாணிங்கிற ராகத்துக்கு தமிழ்ல என்ன பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கல்யாணிங்கிற ராகம் இருக்குன்னு இசை அறியாதவர்கள் கூட தெரியும். கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு. நீங்க திரைப்பட பாட்டுல உங்களுக்கு தெரியும், இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இந்த பாட்டு கல்யாணி ராகம் தான். அம்மா என்று அழைக்காத உயிரிலே கல்யாணி ராகம் தான். காற்றிலே ஈரக்காற்றிலே கல்யாணி ராகம் தான். பழைய முன்னாடி பண்ண மன்னவன் வந்தானடி தோழி, பழைய காலத்து பாடல் மன்னவன் வந்தானடி தோழி, அதெல்லாம் நல்ல ஹை பிச்சில் மன்னவன் வந்தானடி தோழி கல்யாணியுடைய உச்சம். இதற்கு என்ன தெரியுமா தமிழ்ல? மேற்சம்பாலைன்னு பேரு. இன்னையிலே தெரிஞ்சுக்க, தமிழ்ல இதுக்கு என்ன பேரு? மேற்சம்பாலை. 7 பாலை பண்கள் தான் தமிழ்ல தாய் பண்கள். அந்த 7 பாலை பண்களில் இருந்துதான் பல்வேறு ராகங்கள் தோன்றின. இன்னைக்கு 72 மேலகர்த்தா ராகம்னு சொல்றான். தாய் ராகம் கர்நாடக இசையில 72ன்னு சொல்றான். அந்த 72க்கும் மூலம் எங்க இருக்குன்னா தமிழினுடைய 7 தாய் பண்களாக பாலை பண்கள். அதுல பாத்தீங்கன்னா விளரிப்பாலை, படுமலைப்பாலை, செம்பாலை, அரும்பாலை, விளரிப்பாலை, அதுல ஒன்றுதான் மேற்சம்பாலை என்கின்ற கல்யாணி ராகம். இந்த கல்யாணி ராகத்துல நமக்கு நிறைய பாடல்களை அந்த காலத்துல இருந்து நம்ம கேட்டுட்டு வரோம். நிறைய பாடல்கள் கல்யாணியில இருக்கும். அது எல்லாம் நாவுக்கரசருடைய ஒரு தேவாரம் கூட நாம் மேற்சம்பாலையில் பாடுவதற்கு இடம் இருக்கிறது. திருக்குறுந்தொகை அப்படின்னு 5ஆம் திருமுறை. அதை பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள் கல்யாணி ராகத்துல பாடுவார். மாசில் வீணையும் மாலை மதியம், மாசில் வீணையும் மாலை மதியம், வீசு தென்றலும் பிங்கிழவேனிலும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் பிங்கிழவேனிலும், மூசமழரை பொய்கையும் தோன்றதே ஈசான்யந்தை இடையடி மூசமழரை பொய்கையும் தோன்றதே ஈசான்யந்தை இடையடி. இதுதான் மேற்சம்பாலை.
இதெல்லாம் நம்ம எத்தனை பாட்டு, யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனிலேயே கூட இல்லையா, அம்மா என்று அழைக்காத உயிரிலே, அருமையான கே.ஜே. ஜேசுதாஸ் அவருடைய இனிய குரல், அதெல்லாம் நம்ம கேட்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை தாய்ப்பண் மேற்சம்பாலை. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அடுத்து பாருங்க, இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டு. நம்ம தமிழ்ல நிறைய இசை வடிவங்களை நான் பார்த்து கொண்டே வருகிறேன். முதல்ல மண் இசைன்னு பேரு. என்ன பேரு? மண் இசை. அதுதான் ஃபோக்லோர் அப்படின்னு சொல்றோம். நாட்டுப்புற இசை, ஃபோக் மியூசிக்னு சொல்றாங்க. அந்த மண் இசையிலிருந்து உருவாவது பன்னிசை. அந்த பன்னிசை அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கிளாசிக்கல்ல இருந்து உருவாகிறது கர்நாடிக் மியூசிக்னு சொல்லக்கூடிய கர்நாடக இசை வடிவம். அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக வருவது ஹிந்துஸ்தானி இசை. அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக வருவதுதான் மேற்கத்திய இசை பாணிகள், அரபிக் இசை பாணிகள் என்றெல்லாம் நாம சொல்லுவது எல்லாத்துக்கும் அடிப்படை நம்முடைய நாட்டுப்புற மக்கள் பேசிய பாடிய இசை வடிவங்கள். இந்த காலத்துல கும்மி கொட்டும் போது ஒரு பாட்டு, இன்னைக்கு வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி கொட்டுறதே போயிடுச்சு, அம்மி அரைக்கிறது போயிடுச்சு. அன்னைக்கு எல்லாமே தொழிலோடு சேர்ந்த பாடல்களா இருந்துச்சு. ஏற்பாட்டு, ஏற்றப்பாட்டு, உழவு பாட்டு, நடவு பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, ஏலேலோ பாட்டு, இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலோடு தொடர்புடையதா இருக்கும். ஏன்? அந்த தொழிலை செய்யும் பொழுது அதனுடைய களைப்பும் அதனுடைய வலியும் தெரியாமல் இருக்கணும்னு இசையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு போச்சு, இன்னைக்கு தாலாட்டு எத்தனை தாய்மார்களுக்கு பாட தெரியும்? கை தூக்குங்கன்னு சொன்னா இருக்கிற தாய்மார்கள் எதிர்த்து போடுவாங்க. ஏது ரொம்ப இருக்குது. தாலாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? குழந்தைகிட்ட செல்ல கொடுத்தா தூங்கிடும், பாட்டு போட்டா தூங்கிடும், இப்படின்னு சொல்ற தாய்மார்கள் தான் நம்ம பார்க்கிறோம். தாலாட்டு பாடக்கூடிய தாய்மார்கள் இனிமே அவங்கதான் இந்த நாட்டுல இருக்கலாம், மத்தவங்க நாடு கடத்திடலாம் சொன்னா எத்தனை தாய்மார் செஞ்சுவாங்க? ஏன்? அந்த குழந்தைக்கு தாலாட்டும் பொழுதே அந்த இசையை கொடுத்து அந்த பண்பட்ட குழந்தையாக வளர்வதற்கு நாம செய்யறது இல்லை. ஏன்னா தாலாட்டு இசை என்பது இப்படி தொடங்கி மேல போய் அப்படி தொடங்கி கீழே இறங்குது. அது ஒரு பாட்டினுடைய ஆரோசை அமரோசை போலவே அமையும். ஆரோசை என்பது நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆரோகணம், அமரோசை என்பது நாம் சொல்லக்கூடிய அவரோகணம். இதைத்தான் ஏரோசை இறங்கோசை என்றும் ஆரோசை அமரோசைன்னு தமிழ்ல சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சரிகம பதனி இசை தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதாங்க ஆதி இசையினுடைய 7 வடிவம். குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம், இந்த 7 தான் சரிகம பதனி என்று வந்திருக்கிறது. இன்னைக்கு சரிகம பதனி அப்படிங்கிறது எழுத்து அல்ல, அது ஒரு இடம், அது ஒரு அப்ரிவேஷன் மாதிரி. ச என்பது ஷட்ஜம்னு சொல்றோம், ரி ரிஷபம்னு சொல்றோம். அதைத்தான் அந்த காலத்துல குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் என்று அழகா வச்சிருக்கிறாங்க. இதை இன்று நாம் மாற்றி விட்டோம். இதை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து நம்ம அந்த புழக்கத்துல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்ல தமிழ்ல நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு கடினமா இருக்கு. இன்னைக்கு தமிழ் பேசுறதே கடினமா இருக்கு. நீங்க எல்லாம் தமிழ் தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம எத்தனை ஆங்கில சொற்கள் கலந்து பேசிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் 10 நிமிடம் உங்களால் ஆங்கில சொல்லோ பிறமொழி சொல்லோ கலக்காம தமிழ் பேச முடியுமா? எத்தனை பேரால் முடியும்? அப்படி பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு தமிழாசிரியர் பணி கொடுத்துடலாம்னு சொன்னா எத்தனை பேருக்கு தமிழாசிரியர் பணி கிடைக்கும்? 10 நிமிடம் ஆங்கிலம் கலக்காம முடியுமா? ஒரு சொல் கூட ஆங்கிலம் கலக்காம அப்படி பேசிட்டு இருந்த மரபு சேர்ந்தவர்கள் தான் நாம. நீங்க நம்ம பேச முடியுதா? காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணிங்கிறோம், டாக் பண்ணிங்கிறோம், ஈட் பண்ணிங்கிறோம், ஃபைட் பண்ணிங்கிறோம், கிராஸ் பண்ணிங்கிறோம். நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. உலகத்துல யாருமே இப்படி பேசுறது கிடையாது. உலகத்துல யாரும் இப்படி பேசுறது கிடையாது. நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம். பட்டு ஆனாங்கிறான், பட்டு ஆனா, நடு சென்டர்ங்கிறான். எனக்கு புரியல. உலகத்திலே நடு சென்டருக்கு எனக்கு அர்த்தம் புரியல. நடுனா என்ன, சென்டர்னா என்ன? அந்த காலத்துல மேஜர் சுந்தரராஜன் தமிழ்ல ஒரு வாட்டி ஆங்கிலத்துல ஒரு வாட்டி சொல்லுவாரு எல்லா வசனத்தையும். அந்த மாதிரியே நம்ம ஆள் பேசிட்டு இருக்கான். நடு சென்டர். கேட்சி புடிங்கிறான் பையன், கேட்சி புடி. ஆட்சி வளைவுல நிக்கிறேன், ஷாப்பு கடைக்கு போயிட்டு வந்தேன், கேட்டு வாசல்ல நிக்கல, சால்ட் உப்பு கொண்டு வா. இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தர் அத தூள் உப்புக்கு நம்மளால பேர் வச்சிருக்கா சால்ட் உப்பா. சால்ட் உப்பா, அதுக்கு பேர் தூள் உப்பு. இப்படி பாருங்க, உப்பு முதல்ல வைக்கிற ஒரு மங்கள பொருளாக நம்ம கொங்கு நாட்டுல உண்டு. அந்த உப்பை கூட உப்புன்னு சொல்லாம சால்ட் உப்புன்னு நம்ம மாத்தி வச்சிருக்கிறோமே,
சால்ட்னா என்ன, உப்புனா என்ன நமக்கு புத்திக்கு உரைக்கல தானே. பட்டு ஆனான்னு பேசுறவன் பூரா படிச்சவனா இருக்கிறான், பிஹெச்டி கிச்சடி கிண்ணவனா இருக்கிறான். நான் என்னையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட்டு ஆனான்னு பேசுறவன் பூரா படிச்சவன். எளிய மனிதர்கள் அப்படி பேசுறது இல்ல. இத காசி ஆனந்தன் என்கின்ற ஒரு அருமையான கவிஞர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அருமையான ஒரு பாட்டு கேட்டுக்கோமா? தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழி என்றழைத்தாய் என்னடா தந்தையடி என்றழைத்தாய், என்னுயிர் தமிழை கொன்று பூந்தை தாய் தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்கார கேட்ட லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டா என்ன தம்பி பைட்டா, துண்டுக்கார கேட்ட கூட்டம் லேட்டா, தொலையாத தமிழ் இப்படி கேட்டா தமிழா நீ பேசுவது தமிழா. இப்படி பாடி இருக்காரு. நமக்கு சொரண வேணாம், உப்பு போட்டு சாப்பிடுறோமா இல்லையா? இப்படி பேசலாமா? ஆங்கிலம் பேசும் பொழுது பிற மொழி கலந்து பேசினா நம்ம எவ்வளவு அவமானத்துக்குரியதா கருதுறோம். ஆங்கிலம் பேசும் பொழுது அப்படி பேசுறோமா? நம்ம அந்த மொழியை குறைத்து பேச நான் இங்க வரல, நம்ம மொழியினுடைய உண்மையை உணர செய்ய வருகிறேன். ஒரு எழுத்து தனியா வரும் பொழுதும் சொல்லில் வரும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு மொழி உலகத்திலே தமிழ் மொழி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? நீங்க கா என்ற எழுத்தை எங்க எழுதினாலும் காதா, தனியா உச்சரிச்சாலும் காதா, கட்டைன்னு உச்சரித்தாலும் காதா, காக்கான்னு உச்சரித்தாலும் காதா, எங்க அது வந்தாலும் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காது. அதனால் இது உயர்தனிச்ச மொழி. ஏன் உயர்தனிச்ச மொழி? இப்ப நீங்க ஆங்கிலத்துல ஏன்னு எழுதுறீங்கல்ல, ஏல இருந்து இசட் வரையும் எழுதும் பொழுது தனியா எழுதும் பொழுது ஒரு மாதிரி உச்சரிப்போம், சொல்லுல வரும் பொழுது ஒரு மாதிரி உச்சரிப்போம். யாரும் ஏப்பிள்னு உச்சரிக்கிறோமா? ஏப்பிள் உச்சரிச்சு பாருங்களேன், சிரிப்பான். எழுதுறது ஒன்னா இருக்கும், அதுல உள்ள எழுத்துக்கள் ஒன்றாக இருக்கும், பேசுறது ஒன்றா இருக்கும். ஜிஇடி என்னன்னு சொல்லுவோம்? கெட். ஜிஇடி கெட். அப்புறம் மாத்திக்க கூடாது, ஏன்னா நீங்க பள்ளிகள் நடத்துறீங்க, மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது என்கிட்ட. ஜிஇடி என்னது? கெட். பியூடி ஜிஇடி. பாத்தீங்களா? அப்பதானே சொன்னேன், முன்னொரு பேச்சு பின்னொரு பேச்சு. பாத்தீங்களா? திருப்பூர் மக்கள் நல்லவங்க நினைச்சிருந்து நம்பி வந்து பட்டு கெட்டுதுன்னு சொல்லணும். அங்க எங்க ஜே இருக்கு? ஏன்டா அப்படின்னா அப்படிதான் சொல்லுவோம். ஆங்கில வாத்தியார்கள் அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட்ஜெட், EDU CATION, எடுகேஷன் என்னால படிக்க முடியாது, படிச்சா சிரிக்கிறான். ஆனா அப்படிதான் இருக்கு. ஜே இல்லைனாலும் நீ அப்படிதான் படிக்கணும், எஜுகேஷன் தான் படிக்கணும். NO நோ, நல்லா கவனிச்சுக்கோங்க. NO நோ, NOW நவ், KMOW நோ. கெனும் இல்ல, கே என்னடா? சைலண்ட். ஏன் சைலண்ட்? இங்கிலீஷ் வாத்தியார்கள் எல்லாம் பாருங்க, முதல்ல சொல்ற வார்த்தை. ஏன்னா கேள்வி கேட்டா, நம்ம தமிழர்கள் கேள்வி கேட்டு பழக்கப்பட்டவங்க, முதல்ல நம்மளை அமைதிப்படுத்துறதுக்கு சைலண்ட். ஏன்னா பேசினாதானே என்னுடைய அறியாமையை நீ தெரிஞ்சுக்குவ. உன்னை பேச விடாமலே வச்சுட்டேன், கேள்வி கேட்காமலே வச்சுட்டா என்னோட அறியாமை உனக்கு தெரியாமலே போடும்ல. NOW நோ, நவுன்னு சொல்ற நாம கே ஏன் சைலண்ட் ஆச்சு? அந்த கே என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு விமோச்சனமே கிடையாதா? இத்தனை பிறவியா இந்த கே சைலண்டாவே இருக்குது, எப்பதான் அது வயலண்டா மாறும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை ஆங்கிலத்துக்கு. அதுவும் நாம தான் கேட்கிறோம். தமிழ்ல ஒரு எழுத்து இந்த மாதிரி சைலண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆங்கிலத்துல சொல்றதுக்காக ஒரு காரணம் இருக்கு, சைலண்ட்னு சொன்னா புரியும். இப்ப ஒரு கல்யாண அழைப்புகள், திருமண பத்திரிகை, அதுல இந்த சாமி அந்த சாமின்னு போட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமிட்டு எம்பெருமான் திருவருள் துணை கொண்டு. இந்த எம்பெருமான்ற சொல்ல ஒரு பொது சொல், எல்லா சாமியும் சொல்லலாம். எம்பெருமான் என்னுடைய பெருமான், என்னுடைய தலைவன். அப்ப இந்த எம்பெருமான்ல என்ன பண்ணிட்டா, அந்த அச்சகத்துல எம்பெருமான்ல இம்முல புள்ளி சைலண்டா போயிடுச்சு. ஒண்ணும் பெருசா இல்ல, எம்பெருமான்ல புள்ளி சைலண்ட் ஆயிடுச்சு. பத்திரிகை இப்படி தொடங்குது, எமபெருமான் திருவருள் துணை கொண்டு. கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன்,
கையெழுந்து கும்பிட்டுருவான். எம்பெருமான் வர கல்யாணத்துக்கு வர்றது தெம்புருக்கு, எனக்கு யமபெருமான் வர கல்யாணத்துக்கு வர முடியாது. 3500 அழைப்புகளிலும் இரவோடு இரவாக புள்ளி வச்சுதான் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆங்கிலத்தில் ஒரு எழுத்தே சைலண்ட் ஆகுது, கவலைப்படல. தமிழில் ஒரு எழுத்து அல்ல, ஒரு புள்ளி கூட சைலண்ட் ஆக முடியாது. அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. ஒரு எழுத்து இல்ல, ஒரு புள்ளியை கூட நீங்க விட்டுட்டு எழுத முடியாது. விட்டுட்டு எழுதி பாருங்களேன், புள்ளி மாறிச்சுன்னா அர்த்தம் மாறி போயிடும். தமிழ்ல ஆங்கிலத்துல நீங்க எப்படி சொன்னாலும் ஒரே உணர்ச்சி தான், எப்படி சொன்னாலும் ஒரே உணர்ச்சி தான். தமிழ்ல நகை, அழுகை, இழிவரல், அச்சம், பெருமிதம், உவகை, மறுக்கை, வெகுளி, 8 வகையான வெளிப்பாடு தமிழ்ல இருக்கு. இப்படியே போ, இப்படியே போ அப்படின்னா அர்த்தம் மாறிடும். அவ்வளவுதான் அர்த்தம். நல்லா இருக்கு, நல்லா அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நாசமா போறாங்க அர்த்தம். ஆனா வார்த்தை நல்லா இருக்குதான். வார்த்தைகளை எப்படி பாருங்க, தமிழ்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அதனுடைய உணர்ச்சி மாறும் பொழுது பொருள் மாறுகிறது. விளையாட்டுக்கு சொல்லல, தமிழ் மொழியை பேசுவது என்பது ஒரு கலை. தமிழ் மொழியை பேசும் பொழுது இதயம் சீராக இயங்குகிறது. தமிழ் மொழியை பேசும் பொழுது நம்முடைய நுரையீரல் சரியாக இயங்குகிறது. இசை, தமிழ் இசை பாடும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு கரைக்கப்படுகிறது. உண்மை. இந்த பாருங்க, உங்க யாருக்காவது வேர்க்குதா? எனக்கு மட்டும் ஏன் வேர்க்குதுன்னு யாராவது யோசிச்சீங்களா? பாடிட்டு இருக்கிறதுனால. வெறுமனே நான் பேசினா வேர்க்காது. அப்ப தமிழ் இசை பாடும் பொழுது உடம்புல இருக்கிற கொழுப்பு கலோரியாக, சக்தியாக எரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. எனவே தமிழ் இசை பாடுங்கள், உடம்புலையும் கொழுப்பு குறையும், வாயிலையும் குறையும். ஏன்னா சில பேருக்கு உடம்பு, பல பேருக்கு வாயில கொழுப்பு இருக்கு தெரியுமா? நம்ம தமிழ் இசை பாடுற வாயாலையா இவனை வையணும், இவனையா இந்த வார்த்தையை போட்டு திட்டணும் அப்படின்னு நம்ம பாட்டு பாட பாட மனசு பக்குவப்பட்டுருங்க. வாழ்த்துகிற மரபு நம்முடைய மரபு. வாழ்த்த வாயும்னு தொடங்குறார் திருநாவுக்கரசர். இந்த வாய் வையறதுக்கு கொடுக்கலையா, வாழ்த்த வாயும்னு, வாயே வாழ்த்து கண்டாயின்னு சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலையே. நீ எவ்வளவு பழசு அப்படின்னு ஒருத்த கேட்கிறான். இதை கேட்டு நம்ம கோவம் வருதா இல்லையா? இப்ப இந்த பாப்பா வருது, அந்த பாப்பாட்ட நான் சொல்றேன், அந்த பாப்பா தான் இன்னைக்கு மாட்டுச்சு இல்லையா? புத்தகம் வெளியிட்ட பாப்பா தானே. அந்த பாப்பாட்ட கேட்கிறேன், நீ இன்னைக்கு எவ்வளவுமா பழசு அப்படின்னா அந்த பாப்பா கோவப்பட்டு. இதே நான் ஆங்கிலத்துல கேட்டா கவலைப்படணும், how old are you? முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளவு பழசு. ஆனால் தமிழ் மரபு இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொல்ற மரபு. இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு கிழவி மருத்துவர்கிட்ட போனாங்க. மருத்துவர் உடம்ப பரிசோதிச்சுட்டு மாத்திரை கொடுத்தாரு, இதை நீங்க கடைசி வரையும் சாப்பிடணும். கிழவி கேட்டா, அப்ப நான் சாகர வரையும் மருந்து சாப்பிடணுமா? மருத்துவர் சொன்னார், வாழற வரையும் சாப்பிடணும். இதான் தமிழ் மரபு. ரெண்டுத்துக்கும் பொருள் ஒன்று. வாழற வரையும் சாப்பிடுன்னு சொல்றது இல்ல, அந்த மகிழ்ச்சி வருகிறது. நீ சாகர வரையும் சாப்பிடணுமான்னு சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்கு தொலைந்து போகிறது. பொருள் ஒன்றுதான். காலில் வந்து விழலாம், நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு குட்டிச்சோரா போவாங்க இருக்குன்னு சொல்றதுக்கு வித்தியாசம். பொருள் ஒண்ணுதானே. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு குட்டிச்சோரா போவாங்க, உருப்பிடாம போவாம இரு. இப்படி யாரா வாழ்த்த முடியுமா? பொருள் ஒன்றுதானே. நம்ம இதுல உயர்திணை இருக்கிறது, எங்கேயாவது தாழ்திணை இருக்கா அப்படிங்களா? தமிழ்ல இந்த சொல்லே கிடையாது. அந்த சொல்லே தமிழ்ல கிடையாதுங்க. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கணும்? தாழ்திணை என்றுதானே இருக்கணும். ஆனால் தன்னை உயர்வாக கருதுகிற தமிழனால் இன்னும் ஒருவனை மட்டுமல்ல, இன்னொரு உயிரை கூட தாழ்வாக நினைக்க முடியாது. எனவே அதற்கு அகநிலை என்று பெயர் வச்சாலே தவிர தாழ்திணைன்னு வைக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அடுத்த மொழி எப்படிப்பட்ட மொழி, நம்முடைய மொழியை நம்ம சொல்லிக் கொடுக்கவே இல்லைங்க. அந்த மாதிரிதான் நம்ம இசையும் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். அந்த மாதிரி நம்முடைய இசையை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். எப்பேற்பட்ட பாடல்கள் நம்முடைய பாட்டு நம்மள்கிட்ட இருக்கு. எப்பேற்பட்ட பாட்டு, சாதாரண பாடல்களா? இன்னைக்கு பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் நம்முடைய கூத்து மரபில் ஒன்று பரதநாட்டியம். அந்த கூத்து மரபினுடைய நீட்சி தான் பரதநாட்டியம். அந்த பரதம் ஆடக்கூடியவர்கள்ல 100க்கு 99% சமஸ்கிருத பாடலாகவோ, பிறமொழி பாடலாகவோ, கர்நாடக இசை பாடலாகவோ தான் இருக்கின்றன. தமிழ் பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடக்கூடியவர்கள் நாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதை மாத்தணுமா இல்லையா? நமக்கு மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் இசை மூவராக இருந்து பாடி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடல்களை ஏன் நம்ம பயிற்சி கொடுக்க கூடாது? இந்த கர்நாடக இசைக்கு முன்பே அவர்கள் பாடியிருக்கிறார். கீர்த்தனை கர்நாடக இசைக்கு முன்பே நம்முடைய தமிழ்ல இவங்க பாடியிருக்காங்க. முத்துத்தாண்டவர் பாடியிருக்காரு. தினமும் சீர்காழியில பிறந்தவர் அவரு. தினமும் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு நடந்தே 20 கிலோமீட்டர் சென்று சிதம்பரம் நடராசருக்கு ஒரு கீர்த்தனை பாடிட்டு திரும்பி வருவார். தினமும் ஒரு நாள் 2 நாள் பாத யாத்திரை அல்ல,
தினமும் 20 கிலோமீட்டர் போய் நடந்து போய் நடராஜருக்கு ஒரு பாட்டை பாடிட்டு திருப்பி 20 கிலோமீட்டர் நடந்து வருவார். இப்படி அவர் பாடிய முத்துத்தாண்டவர் பாடிய பாடல்கள் நம்முடைய பரதநாட்டியத்தினுடைய மிக முக்கியமான பாடல்களாக இருக்கின்றன. நமக்கு தெரியல ஒரே ஒரு பாடல். இதுதான் இன்னைக்கு சங்கீதத்துல கத்துக் கொடுக்குகின்ற மாய மாளவ கவலை என்கின்ற முதல் ராகம். மாய மாளவ கவலை. அதுக்கு பாருங்க, இப்ப நோட்டு வாசிக்கிறார். என்ன சொல்றாருக்கு? இதற்கு தமிழ்ல மாயமாளவ கவலை 15வது மேலகத்தான் சொல்றான். தமிழ்ல காரைக்கால் அம்மையார் பாடிய இயைந்த தளம், அதுதான் இந்தளம். இந்த இந்தளம் தான் பிற்காலத்தில் மாயமாளவ கவலையாக மாறி இருக்கு. இதுல ஒரு அருமையான பாட்டு முத்துத்தாண்டவர் பாடி கொடுத்திருக்கிறார். அருமையான பாட்டு. பாடி கொண்டார்ந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, பாடி கொண்டார்ந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, குதிப்பவர் அங்கில் உழைப்பவர் நம்பதிரே செங்கும் அம்பலப்பாடி கொண்டார் அந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ. நவமணி மாலைகளோடு மாலைகளோடு ஆடும் அடவிரிக்காடு தீரணி ஒன்றை மலர்கொடையாட சிதம்பரம் சீராடு பாடி கொண்டார் அந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ.